ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தானுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு பொட்டுக்கடலை இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெடி ஆயிருங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாங்க. உள்ள 1 கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மொறுன்னு ஆகணுங்க. பொட்டுக்கடலை அந்த அளவு இருக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வறுத்து எடுத்த பிறகாடிங்க நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போது ஒரு பவுலில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேங்க. அதில் 1 கப் அளவு கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். பனங்கருப்பட்டிங்க ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்மளுக்கு கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பாகுப்பதம் பார்க்க தேவையில்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா கொதித்து கரைஞ்சி வந்திருக்குறேங்க. இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருப்பட்டி பாகு நல்லா ஆறி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நல்லா சூடாரி வந்திருக்குங்க. இப்போ பொட்டுக்கடலைகளை மிக்சிங் ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ மிக்சிங் ஜாரில் எல்லா பொட்டுக்கடலையும் போட்ட பின்னாடி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரு பார்த்திங்கன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சியாக இருக்கணுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா ட்ரையாக வறுத்து கொடுத்துருங்க. ஓரளவுக்கு செவக்கரை பக்கம் வர அளவு வறுத்துருங்க. நமக்கு ட்ரையாக உதிரியாக விழுகணுங்க. அந்த அளவு பக்குவத்தில் வறுத்தோம்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கெடாதுங்க. இப்போ இந்த அளவு வறுத்து கொடுத்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடரை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த தேங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்த பின்னாடி நம்ம காய வச்சு வச்சுருக்கிற கருப்பட்டி பாவை இந்த மாதிரி சல்லி வச்சு வடிகட்டி ஊற்றிடுங்க. அப்போ தான் கசடுகள் எதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வெளியே வந்துடும். இப்போது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ப்ராசஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பார்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டே வாங்க. இப்போது இந்த அளவுக்கு கிளறின பிறகாடிங்க நம்ம என்ன பண்ணோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து கொடுத்துருங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி கிளற குடிக்கல நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இது போல் நல்லா கிளறி கொடுத்துட்டே வாங்க. நம்மளுக்கு பாத்திரத்தில் துளி கூட ஒட்டாத அளவு இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு பக்குவத்துக்கு வந்துடுங்க. இப்போ கொஞ்சம் ஆறட்டுங்க. கை பொறுக்கிற சூடு வரப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது போலவே நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும் உங்களுக்கு. இது போலவே எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு சூப்பரான சுவையான பொட்டுக்கடலை லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூடங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் ஆகும். நன்றி.